கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. பிரியமானவர்களே, இன்று டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு சமாதானமான நாளாக இருப்பதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் ஆதியாகமம் 49வது அதிகாரம் 8வது வசனம். யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே, உன் கரம் உன் சத்துருக்களின் பிடரியின் மேல் இருக்கும். இங்கு யூதா கோத்திரத்திற்காக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள். அதாவது யாக்கோபு மரணம் அடையும் முன்பதாக தன்னுடைய குமாரர்களை அழைத்து அவர்களை ஆசீர்வதித்த பொழுது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள். இதில் யூதாவை குறித்து சொல்லப்படுகிறது. யூதாவே, உன் சகோதரர்களால புகழப்படுபவன் நீயே, சகோதரர்களால் புகழப்படுபவன் நீயே, உன் கரம் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும். அதில் 2 அழகான கருத்துக்கள் இருக்குது. என்னன்னா, முதல்ல யூதா அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு யூதாவை அவள் தாய் பெற்றெடுக்கும் போது லேயாள், இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டதாக நம்ம பார்க்கின்றோம். அப்போ துதியினாலே பிறந்தவன் தான் இந்த 4வது குமாரன் லேயாளுக்கு யூதா. அப்போ அந்த யூதாவை நான் யோசித்து பார்ப்பேன். யூதாவை இப்பொழுது துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயரிடும் பொழுது, அப்போ யூதா என்று பெயரிட்டு அந்த வார்த்தையின்படியே இப்பொழுது துதிப்பேன் என்று சொல்லி அந்த பிள்ளையை வளர்க்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லியே லேயாள் வளர்த்திருப்பாள் என்று எண்ணுகின்றேன். யூதாவை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகின்றார். துதிக்கிற ஜனத்தை தான் யூதா என்று நாம் இன்றைக்கு அழைக்கலாம். பிரியமானவர்களே, அதாவது தேவ பிள்ளைகள் ஏராளமாக இருக்கலாம், ஆனால் அதிலே ஒரு கூட்ட ஜனம் விசேஷமானவர்கள். அவர்கள் யார் என்றால் கர்த்தரை துதிப்பவர்கள், ஆராதிப்பவர்கள், கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகின்ற கூட்டம்தான். அப்போ யூதாவுக்கு என்ன ஆசீர்வாதம் சொல்லப்படுகின்றால், சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. அப்போ துதிக்கிற தேவ ஜனத்தை மற்றவர்கள் ஆச்சரியப்படும் வண்ணமாக, புகழப்படும் வண்ணமாக கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார் என்பதுதான் அர்த்தம். இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நாம் துதிக்கிற யூதாவாக இருப்போமானால், யூதாவுக்கு சொல்லப்பட்ட நன்மைகளும் ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ளலாம். இன்றைக்கு தேவனை துதிக்கிற ஜனக்கூட்டமாக நீங்கள் எழும்புவீர்களானால், சகோதரரால் புகழப்படுகிறவர்கள் நீங்கள் தான். இதுவரைக்கும் ஒருவேளை மற்றவர்களால் அசட்டை பண்ணப்பட்டு அற்பமாய் எண்ணப்பட்டு உங்கள் காரியங்கள் எல்லாம் வெட்கமுண்டாகத்தக்கதாக இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரை துதிக்கிற யூதாவாக எழும்புங்கள். இதோ டிசம்பர் 1 முதல் 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எப்படி துதிக்க வேண்டும், ஏன் துதிக்கணும் என்று சொல்லி அநேக சத்தியங்களை நீங்கள் நமது டிவியின் மூலமாக கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். எனவே நீங்கள் துதிக்க எழும்புங்கள், சகோதரரால் புகழப்படுவீர்கள். அடுத்து 2வது என்னன்னா, சத்துருக்களுடைய பிடரியின் மேல் யூதாவின் கரம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் சங்கீதம் 18 கூட தாவீது சொல்லுகின்றார், 40வது வசனம், நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர். தாவீது தன்னுடைய எல்லா யுத்தங்களும் நிறைவு பெற்று ஓய்ந்திருக்க நேரத்தில் அவர் சொல்றாரு, என் சத்துருக்களின் பிடரியை என் கைகளில் ஒப்பு கொடுத்தீர் என்று சொல்லி கர்த்தரை புகழுகின்றார். பிரியமானவர்களே, யூதாவுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் அப்படியே யூதா கோத்திரத்தில் வந்த தாவீதுக்கு அப்படியே பலிக்கின்றது. தாவீது தேவனை துதிக்கின்ற, சங்கீதங்களால் மகிமைப்படுத்துகின்ற ஒரு நல்ல ஒரு தேவ மனிதன். அப்படிப்பட்ட நபரை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துகின்றார். அவர் சொல்லுகின்றார், என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக மற்றும் என்னுடைய சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர் என்று சொல்லுகின்றார். அப்படியே பிரியமானவர்களை, இன்றைக்கு கூட நமக்கு சத்துரு பிசாசு தான் இல்லையா? எந்தெந்த விதங்கள்லையோ குழப்பங்களையும் போராட்டங்களையும் பல விதங்களில் நம்மை மனமடிவாக்க, குடும்பங்களில் குழப்பங்களை உண்டு பண்ண, நம்முடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நன்மைகளை எல்லாம் தடுக்க, கர்த்தர் கொடுக்கின்ற நன்மைகளை எப்படிடா நம்ம எந்த இடத்துல நம்ம கேப்பு கிடைக்கும் அதை பறித்து கொள்ளலாம், இவர்களை கஷ்டப்படுத்தலாம் என்று சொல்லி பல விதத்தில் சத்துரு தான் திட்டம் போட்டு அலைந்து கொண்டே இருக்கிறான்.
ஆனால் நீங்கள் துதிப்பீர்களானால் சத்துருவின் திட்டம் ஒன்றுமே வாய்க்காது. உங்களுடைய கரம் சத்துருவின் பிடரின் மேலே இருக்கும். உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து வருகின்ற பிசாசு உங்கள் கை அவனுடைய பிடரின் மேலே இருப்பதினால் உங்களை விட்டு அவன் ஓடி போவதை பார்ப்பீர்கள். உங்கள் காரியமெல்லாம் ஜெயமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இதோ இந்த நாளில் நாங்கள் தியானித்த உடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, யூதாவே, உன் சகோதரர்களால் புகழப்படுபவன் நீயே, உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும் என்று எழுதியிருக்கிறபடி தேவ பிள்ளைகள் உம்மை துதிக்கிற யூதாவாக எழும்பட்டும். சகோதரர்களால், உற்றார் உறவினர்கள் மற்ற எல்லாராலும் ஆண்டவர் பெருமைக்கும் புகழ்ச்சிக்கும் உடையவர்களாக உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. சத்துருக்களின் பிடரியை உம்முடைய பிள்ளைகளுடைய கைகளுக்கு ஒப்பு கொடுப்பீராக. ஜெயத்தை தந்து நடத்துங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வாரம் 27ஆம் தேதி சனிக்கிழமை நமது ஆசீர்வாத டிவியினுடைய ஆண்டு நிறைவு ஸ்தோத்திர உபவாச கூட்டம் நடைபெற இருக்கின்றது. இந்த ஒரு நாள் உபவாச கூட்டத்திற்கு தேவ பிள்ளைகள் ஆயத்தத்தோடு இப்பொழுதே நீங்கள் அதற்காக வருவதற்கு யோசியுங்கள், திட்டமிடுங்கள். உபவாச கூட்டத்திற்கு, இந்த ஆண்டு நிறைவு ஸ்தோத்திர உபவாச கூட்டத்திற்கு தவறாமல் வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் வருகின்ற கிறிஸ்மஸ் தினத்தன்று நம்முடைய தொலைக்காட்சியில் அநேக சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படும். அதையும் காண நீங்கள் மறக்காதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.